இந்த ஊர்ல ஆதி காலத்து மனிதர்கள் குளிக்கிறப்ப கூட ஒரு யானை எடுத்துட்டு வந்துதான் தண்ணி ஊத்துமா. இவரு ரொம்ப ஏழ்மையா இருக்கிறனால டைனோசர் மேல உட்காந்து கல்குவாரியில வேலை பார்த்துட்டு தான் வருவாரு. இந்த ஊர்ல இருக்கிற பஸ்னா எப்படி ஓடுதுன்னா, மக்கள் எல்லாருமே அந்த பஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு காலால யூஸ் பண்ணி தான் அந்த பஸ்ஸே ஓடுது. இந்த நபரு காலையில தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் எப்படி வச்சிருக்காருன்னா, அவரு பக்கத்திலேயே ஒரு கிறிஸ்டல் கல்ல வச்சு அதுல வர சூரிய வெளி வெப்பத்தினால பக்கத்துல உள்ள ரோப்பு எரிஞ்சு அவரு தலைக்கு மேல கட்டி இருக்கிற அந்த கல்லு இவரு மேல டமால்னு விழுந்ததும் இவரு எழுந்துடுறாரு. அவரு எழுந்ததும் ஒரு கழுதை வந்து நியூஸ் பேப்பர்னா எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இவரை லிக் பண்ணுது. இவர் முகத்துல இருக்கிற தாடியென்ன ரிமூவ் பண்றதுக்கு ஒரு குட்டி முதலையோட பல்ல தான் யூஸ் பண்றாரு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட டைனோசரோட முட்டையை தான் வச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிடுறாங்க. அவங்களோட ஒய்ஃப் பிரேக்ஃபாஸ்ட்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் மசாஜ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் வருதுன்னு போய் பார்த்தா, அவர் வீட்லயே ஒரு ஸ்கிரீனை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பன்னி உட்கார்ந்து இருக்கு. அதோட வாய்க்குள்ள கைய விட்டு வெளியில எடுத்து பார்த்தா ஒரு ஸ்பூன் அடைச்சிருக்கு. இவர் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த காருக்கு டீசலே தேவைப்படாது. அந்த காரை நிறுத்தணும்னா கூட இவர் கால்லே பிரேக் போட்டு நிப்பாட்டிக்கலாம். ஆனா அங்க உள்ள பணக்காரங்க மட்டும் டைனோசரை பயன்படுத்தி தான் மேல ஆகாயத்துல பறக்குறாங்க.